அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மகேஷ். ஸோ இந்த வார வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கனடாவில் நான் வந்து வாடகை வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டு அதுக்கு நான் இஎம்ஐ கட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் லேட்டஸ்ட் டீம் ஃபார் தி பேக்ட்ராப். எல்லாத்துக்கும் தெரியும், கனடாவில் ரெண்டல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேசியாக இருக்குது, ரொம்ப ஓவர் ரெண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து வாடகை வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு சொந்தமாக வீடு வாங்கிட்டு அதுக்கு ஒரு இஎம்ஐ நான் கட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அதுக்கு மேலே சில செலவுகள், முக்கிய செலவுகள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த முக்கிய செலவுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டுற இஎம்ஐயில் எவ்வளோ பிரின்சிபல் போகுது, எவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ செகண்ட் முக்கிய செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ஸோ அந்த முனிசிபல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து எவ்ரி மந்த் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுவீங்க. ஸோ அது அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பில்ஸ். ஸோ யூட்டிலிட்டி பில்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பில் அண்ட் வாட்டர் பில், அப்புறம் வந்து கேஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கேஸ் பில், அதே மாதிரி ஹீட்டிங்க்கு வந்து ஆயில் யூஸ் பண்ணாங்கன்னா ஆயில் பில். இந்த பில் எல்லாமே எவ்வளோ வரும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஓனர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு லாஸ்ட் 3 months ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வந்து லாஸ்ட் 6 months ஸ்டேட்மெண்ட்டோ நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க உங்களுக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் இன்சூரன்ஸுங்க. ஸோ ஹோம் இன்சூரன்ஸ் நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கோட் வாங்கணும்னா நமக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் தெரியுங்க. ஸோ இஎம்ஐ போக இந்த செலவுகள், மேஜர் செலவுகளும் உங்களுக்கு வருங்க. ஸோ இந்த செலவுகளுக்கும் நீங்கள் ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணிட்டு ஒரு வீடை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு வீடு அமையுங்க. சரி, இந்த மேஜர் செலவுகள் எல்லாமே நான் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது வெப்சைட் ஏதாவது இருக்கா, நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. அது ratehub.com. அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ உங்களுக்கு செலவாகும், மந்த்லி எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதுக்கும். ப்ளஸ் வந்து வீடு முடிக்கிறப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, கேஷ் நீடட் டூரிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதும் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை பிடிச்சதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு தேடிட்டு இருக்காங்க, இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.